ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்து முடிந்த குரூப் 4 கட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். எத்தனை கொஸ்டின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி வேகன்சி ஒரு தடவை அனலிசிஸ் பண்ணுவோம். பிஏஓ இந்த தடவை 215, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து டோட்டலாக ஒரு 2000 வேகன்சி, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சேர்த்து. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் வந்து ஒரு 1100, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து ஒரு 380, டோட்டலாக ஒரு 400 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பர்சனல் கிளர்க்கு, ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 300 போஸ்ட். ஸோ டோட்டல் போஸ்ட் வந்து 3935 வேகன்சி. போன வருஷத்தை விட இந்த வருஷம் குரூப் 4 வேகன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இன்னும் அடண்டம் எதுவும் போடலை. போன வருஷம்லாம் கொஞ்சம் அடண்டம் போட்டு வேகன்சிலாம் அதிகம் பண்ணாங்க. இந்த இடம் வந்து அடண்டம் போடலை. ஸோ வந்து கட் ஆஃப்ன்றது வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கணும். ஆனால் என்னன்னா இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பேர் பண்ணால் 15 கொஸ்டின் 16 கொஸ்டின் வந்து லக் பேஸ்டு தான். அதிர்ஷ்டத்தால் அடிச்சிருந்தா மட்டும்தான் உண்டே ஒழிய அவங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுமானா தெரியாது. ஏன்னா ரொம்ப 1970, 1950 தொல்காப்பியம் இப்படின்னு சொல்லிலாம் புக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ வந்து எல்லா நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க வந்து இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாமே வைப்போன்னு வர சொல்லியிருக்காங்க. இது எப்படி என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. மற்ற எல்லா யூடியூப் சேனலும் ப்ளஸ் வந்து நியூஸ் மீடியா சேனலும் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலையோ நம்ம அரசு தரப்புல எந்த ஒரு பதிலும் இல்லை. அதனால இப்போ வந்து இப்போதைக்கு இந்த எக்ஸாம் கேன்சல் பற்றி இவங்க தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்க முடியல. அவங்க வந்து இல்லைன்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துகிட்டு வந்தது வந்து கட்டு பிரிஞ்சிருந்ததுன்னு சொல்லியதுக்கு அதுக்கும் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னு சொன்னதுக்கும் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆடியோ கால் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி கஸ்டமர் கேருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனதுக்கு அந்த ஆடியோ கால் இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் கேள்விப்படாம இருக்கு. இது ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு புதகரமான விஷயமா அப்படின்றனால எல்லாருக்குமே இது தெரியும். எக்ஸாம் எழுதுறவங்க எழுதாதவங்க அவங்க குடும்பங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் ஒரு கன்க்ளூஷன் வர முடியல. போராட்டம் நடத்தலான்னு பார்த்தது மதுரையில். அந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதுனால போராட்டமும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து மாணவர்கள், இது யாரோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் போட்டா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போன்னு சொல்றதுக்கு. இது மாணவர்கள் போராட்டம். மாணவர்கள் மேலே கேஸ்லாம் விழுந்துருச்சுன்னா அவங்க லைஃபே வீணா போயிடும். அப்படின்றது பட்சத்தில் இது எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து போராட்டம் நடத்துகிற இன்ஸ்டியூட்டும் வந்து வேற வழி இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு. இப்போதைக்கு இதான் ஸ்டேட்டஸ். ஆனால் இந்த கட் ஆஃப் வந்து தேவையா தேவையில்லைன்றது அடுத்த விஷயம். கட் ஆஃப் வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஆல்ரெடி இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணல, இது ஓகே அப்படிதான் போகுதுன்ற பட்சத்தில் அதிர்ஷ்ட பேஸ் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதிர்ஷ்டம் பேஸ்டு எக்ஸாமாக தான் இது இருக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினா பரவாயில்ல, 10-15 கொஸ்டினா எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அது இல்லாமல் ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சரும் தப்பு. அதையுமே ஒரு சில யூடியூப் சேனல்ல சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த எக்ஸாம்ல வந்து ரொம்ப டிராபேக் நிறைய இருக்கு. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே அவங்களோட ஸ்டாண்ட்லேருந்து அவங்க மாறவே மாட்டுறாங்க. அது என்னதான் சொல்றேன்னே தெரியல. அவங்க நாங்கள் இப்படிதான் அப்படின்ட்டு அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க மாறவே இல்லை. சரிங்களா? சரி, என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து மாணவர்கள் வந்து கட் ஆஃப் அப்படின்ற விஷயம்லாம் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நிலைமை அப்படி, கட் ஆஃப் தெரிஞ்சாதான் அவங்க கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றது. நான் இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொஸ்டின் டிக் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோன்னு செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் கட் ஆஃப். சரிங்களா? உங்களுக்கு வந்து மொத்தம் நியர்லி ஒரு 4000 வேகன்சி இருக்கு. இந்த 4000 வேகன்சி வந்து பிரிக்கிறோம். இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு -3 வரும். சரிங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்ற கட் ஆஃப்லேருந்து ஒரு -3லாம் வரும். அது மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி, சரிங்களா, விடோ, எக்ஸர்வீஸ் மேனு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் வந்து ஒரு -3 வரும். பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, மாற்றுத்திறனாளி இவங்களுக்குலாம் வந்து ஒரு -3லேருந்து -5 கன்ஃபார்மாக வரும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ வாங்க நம்ம வந்து கட் ஆஃப் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி மாணவர்கள்ட்ட கருத்து கணிப்பு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எல்லாம் பார்க்கும்போது 155 வந்து 160. சரிங்களா? 160ன்றது ஓசிக்கு வந்து ஒரு சேஃப் கட் ஆஃப் ஜோனா இருக்கும். சரிங்களா? நான் இப்போ சொல்றதெல்லாம் ஒரு சேஃப் தான். இது மேக்ஸிமம் சொல்ல முடியாது, அதே சமயத்தில் இதான் மினிமம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஒரு சேஃப். இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு ஓகே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க 90% 80% சான்ஸ் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து பிசிக்கு வந்து 150 சரிங்களா. பிசிக்கு வந்து 150லேருந்து ஒரு 152 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. எம்பிசிக்கு அதே தான், எம்பிசி டிஎன்சிக்கு 152 வரைக்கும் இருக்கும். ஸோ ரெண்டு கம்யூனிட்டியும் வந்து பெருசாக இப்போல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால 150 ரேஞ்சுன்றது மாறாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ 150லேருந்து 152 வந்து கண்டிப்பாக இருக்கும். பிசி முஸ்லீமுக்கு வந்து கண்டிப்பாக வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இங்கே வந்து மெம்பர்ஸ் கம்மி அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 வரைக்கும் குறையும். 152லேருந்து 5 குறைச்சிங்கன்னா ஒரு 147ன்றது பிசி முஸ்லீமுக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து ஓசிக்கு வந்து 155லேருந்து 160, பிசிக்கும் எம்பிசிக்கும் 150லேருந்து 152 இருக்கும். சேஃப் ஜோன் கட் ஆஃப் சரிங்களா. பிசி முஸ்லீமுக்கு வந்து 147 இருக்கும், எஸ்சிக்கு வந்து 145 இருக்கும், 143 கூட வரலாம் சம்டைம். 143லேருந்து 145 வரைக்கும் இருக்கும் எஸ்சிக்கு. எஸ்சிஏக்கு 145, 140லேருந்து 143 இருக்கும் சரிங்களா. 143 இருக்கும். எஸ்டிக்கு வந்து 140 இருக்கும் சரிங்களா. எஸ்டிக்கு 140 இருக்கும். ஸோ வந்து இதாங்க கட் ஆஃப். எஸ்சிஏக்கு 143, 140, எஸ்டிக்கு வந்து 140 இந்த ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு வேகன்சி கம்மி, மெம்பர்ஸ் கம்மி, 138 கூட சொல்லலாம். 138லேருந்து 140 இருக்கும் சரிங்களா. 138லேருந்து 140 இருக்கும். இதில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அப்புறம் எஸ்டி ட்ரைபல் அவங்க வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் அந்த போஸ்டிங்லாம் வந்து கண்டிப்பாக -3லேருந்து -5 வரைக்கும் வரும் சரிங்களா. 140ன்னா 135 வரைக்கும் வரும் சரிங்களா. அந்த கட் ஆஃப் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு -5 இருக்கும். பிஎஸ்டிஎம் இம்பேக்ட் இருக்காது. விமனு, அப்புறம் வந்து விடோ, எக்ஸர்வீஸ்மேனு இவங்களுக்குலாம் விமனும் இம்பேக்ட் இருக்காது. விடோ, எக்ஸர்வீஸ்மேனு, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இப்படி இருக்கும் கட் ஆஃப். ஓகேங்களா. இதுதாங்க என்னோட கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், பட் இது ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்து குரூப் 2 குரூப் டேக்கு படிங்க. எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி படிங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.